இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கேரள மாநிலத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு பினராயி விஜயன் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று தலைவர் தளபதி அவர்கள் இயங்க ஏற்று மாதம் கலந்து கொண்டு சொன்னார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வந்து கலந்தது. அதற்கு முக்கியமான காரணம் இன்றைக்கு நடைபெறுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய அரசினுடைய ஆட்சி எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலத்தில் எப்படி தங்களுடைய அக்கறம் செலுத்துகின்றது என்பதற்காகவும் கூட்டாட்சி தத்துவத்தை அடிப்படையில் அரசியல் சாசனத்தில் கொண்டிருக்கிற இந்த நாட்டில் மாநில கட்சிகள் மாநில அரசுகளுடைய உரிமைகள் எப்படி பறிக்கப்படுகின்றன என்பதையும் வெளிக்காட்டுவதற்காகத்தான் இன்றைக்கு இந்த பங்கெடுப்பு. இந்தியா என்கின்ற நாடு பல்வேறு மாநிலங்களுடைய ஒரு கூட்டமைப்பு. பல இனங்கள், பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பல பண்பாடுகள், பல மதங்கள் உள்ள இந்த நாட்டில் பல மாநிலங்களுடைய ஒன்றிய கூட்டமைப்பு தான் இந்திய நாடு என்பதை இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு மறந்திருக்கின்றது. நான் குறிப்பாக ஒன்றை சொன்னேன். அறிஞர் அண்ணா அவர்கள் மறைவதற்கு முன்னால் கடைசியாக தம்பிக்கு எழுதிய மடலில் அவர் தெளிவாகவே சொல்லியிருந்தார், முதலமைச்சராக ஒரு மாநிலத்தில் பொறுப்பேற்றிருப்பதில் எனக்கு எந்த விதமான மனநிறைவும் மகிழ்ச்சியும் இல்லை. காரணம், இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் கூட்டாட்சி தத்துவத்தை சொன்னாலும் கூட நடைமுறையில் ஒன்றிய அரசு எல்லா அதிகாரங்களையும் குவித்துக் கொள்கின்றது, மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கின்றது. எதுவும் செய்ய இயலாத நிலையில் முதலமைச்சராக இருப்பதனுடைய எந்த பயனும் இல்லை என்பதை உணர்கிறேன். மக்களை ஒருங்கிணைத்து மாநில சுயாட்சிக்கு போராட வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அதை அண்ணாவின் உயில் என்று வர்ணித்த தலைவர் கலைஞர் அவர்கள் ராஜமன்னார் கமிட்டி என்பதை உருவாக்கி மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகளை ஆராய்வதற்கு நியமித்து அது பெரிய அற்புதமான ஒரு அறிக்கையாக வெளிவந்தது. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து மாநில சுயாட்சிக்கு வலியுறுத்தி வருவதோடு மட்டுமல்லாமல் ஒன்றிய அரசு இப்படி ஆதிக்கம் செலுத்துகிற போது துணிந்து குரல் எழுப்புகின்ற ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் ஆளுநர்களுடைய செயல்பாடுகள் அத்துமீறியதாக இருக்கின்றது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையோடு நிறைவேற்றுகிற சட்டங்களுக்கு கூட ஒப்புதல் அளிக்காமல் மக்களின் தேவைகளை நிறைவேற்ற விடாமல் அவர்கள் ஒரு தடுப்பு சக்தியாக விளங்குகிறார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை கொள்கை என்பது மாநில சுயாட்சி, மாநிலங்களுக்கு ஆளுநர் பொறுப்பு தேவையில்லை என்பது, கூட்டாட்சி தத்துவமும் மத சார்பின்மையும் அரசியல் சட்டத்தின்படி நிலை நிறுத்த வேண்டும் என்பது. இவையெல்லாம் நடைமுறைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அரசியல் சட்டத்தின் மாண்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் 2024 தேர்தலில் மக்கள் ஒரு பெரிய சக்தியாக ஒருங்கிணைந்து இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி அகற்றி இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்வதன் மூலமாகத்தான் முடியும் என்பதை வெளிக்காட்டுவதற்காக, உணர்த்துவதற்காக எங்களுடைய முழு ஆதரவை தெரிவிப்பதற்காக இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நாங்களும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.